மிகவும் அழகான பிரபல நடிகை சௌந்தர்யா அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் கடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி மல்லுங்கிற ஒரு சமூக ஆர்வலர், ஆந்திராவை சேர்ந்தவர். நடிகை சௌந்தர்யா அவர்களின் மரணத்துல சந்தேகம் இருக்கு, இது தானா நடந்த ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. அதுவும் இந்த கொலைக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்டர், தெலுங்கு ஆக்டர் மோகன் பாபு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி அவர் சொல்றாரு? இதுக்கு ஆதாரங்கள் இருக்கா? சௌந்தர்யா அவர்களின் மறைவு எப்படி நிகழ்ந்தது? இந்த சிட்டி மல்லு அவர்களின் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்துக்கிட்டாங்களா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. நடிகை சௌந்தர்யா அவர்களின் இயற்பெயர் பாத்தீங்கன்னா சௌமியா சத்யநாராயணன். இவங்களோட இயர் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1972. இவங்க இறந்து போகும்பொழுது அவங்களுக்கு வயது வெறும் 31 தான். இந்த காலத்துல பேன் இண்டியா ஆக்ட்ரஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க. பேன் இண்டியா நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுறோம். ஆனா உண்மையாவே 1990ஸ்லயே பேன் இண்டியால கலக்குன ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை சொல்லலாம். ஏன்னா இவங்க நடிக்காத லாங்குவேஜஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. 1990ஸ்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஆக்ட்ரஸ் இவங்க மறைவு பார்த்தீங்கன்னா 2004 நடந்தது. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியரோட பீக்ல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, இவங்க ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஆக்சுவலாக இவங்க இறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக தான், ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக தான் ஒரு பிரைவேட் ஃப்ளைட் எடுத்து ஒரு 6 பேர் மட்டும் கிளம்பி போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பிரதரும் இருந்திருக்காரு, சௌந்தர்யா அவர்களோட அண்ணனும் இருந்திருக்காரு. நடிகை சௌந்தர்யா அவர்களோட இன்னும் ஒரு 5 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அந்த ஃப்ளைட்ல. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டோட மூக்கு பகுதி கிரவுண்டை போய் முதல்ல இடிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஃப்ளைட் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. இதனால உள்ள இருந்த ஒரு பேசஞ்சர் கூட உயிர் தப்பிக்கல. அது இல்லாம அவங்களோட உடல் பாகங்கள் கூட நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்லுச்சு. சௌந்தர்யா அவர்களுக்கு 2003 ரகு என்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட திருமணம் ஆயிருக்கு. சௌந்தர்யா அவர்கள் இறக்கும் பொழுது அவங்களுக்கு வயசு 31 அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா 2 மாத கர்ப்பிணியாகவும் இருந்திருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன பிக்சரை பாருங்க. இதுல இருந்து உடல் பாகங்கள் கூட கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. சௌந்தர்யாவுடைய முகத்தை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு மிகவும் கோரமான விபத்து. இது 2004லயே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு பிளேன் கிராஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 21 வருடங்களுக்கு பிறகு இந்த விஷயம் பூகம்பமா வெடிச்சு வெளியில வருது. ஒரு சமூக ஆர்வலர் சிட்டி மல்லு என்பவர், நான் சௌந்தர்யாவோட மிகப்பெரிய ஃபேன். சௌந்தர்யா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இவர் சௌந்தர்யாவை மீட் பண்ண போயிருக்காராம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு தெலுங்கு ஆக்டர் மோகன் பாபு என்பவர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இந்த கால் பேசி வச்ச உடனே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. அப்போ சௌந்தர்யா கூட அவங்க அண்ணன் இருந்தாராம். அவங்க அண்ணன் கிட்ட சௌந்தர்யா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம். அதாவது மோகன் பாபு என்பவர் நம்மளோட 6 ஏக்கர் நிலத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இவங்களை மிரட்டினதா சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணன் கிட்ட அப்படின்னு இந்த சமூக ஆர்வலர் சொல்றாரு. அதாவது இந்த லேண்டை கொடுக்கலன்னா நான் என்னன்னாலும் பண்ணுவேன், நான் என்ன பண்றேன் பாரு, நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி மிரட்டினதான் இந்த சமூக ஆர்வலர் சிட்டி மல்லு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர் சிட்டி மல்லு அவரோட கம்ப்ளைண்ட்ல மோகன் பாபு சொத்து தகராறுக்காக தன்னோட பையனோடைய சண்டை போட்டிருக்காரு, அவங்களுக்குள்ளேயே கைகலப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஒரு சர்ச்சையில போயிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் மேல மோகன் பாபு அவர்கள் கை ஓங்கியிருக்காரு. இந்த மாதிரி சொத்துக்காக தான் சொந்த பையனோடைய சண்டை போடுற ஒருத்தர் ஏன் சொத்துக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாரு, அதாவது சௌந்தர்யாவை வேணும்ட்டே கொலை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிட்டி மல்லு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது மட்டும் இல்லாம சௌந்தர்யாக்காக நான் நியாயம் கேட்க ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஆக்டர் மோகன் பாபு சைட்ல இருந்து அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த கேஸை கைவிட சொல்லி எனக்கு ரொம்ப அழுத்தம் தந்தாங்க அப்படின்ற மாதிரி சிட்டி மல்லு சொல்றாரு. சரி, இவ்வளவு விஷயம் இவர் சொல்றாரு, இவர்கிட்ட ஏதாவது இதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு போலீஸ் பார்க்கும் பொழுது இவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க.
இது மட்டும் இல்லாம சிட்டிமல்லு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது சௌந்தர்யா இறப்புக்கு பிறகு அந்த 6 ஏக்கர் நிலத்தை நடிகர் மோகன் பாபு இல்லீகலா வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு. இப்போ அது மோகன் பாபு அவர்களோட நண்பர் பேர்ல தான் இருக்கு அப்படின்னும் ஒரு விஷயத்த சிட்டிமல்லு சொல்றாரு. ஆனா இதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்ப வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட்க்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. இதை தொடர்ந்து மோகன் பாபு அவர்கள் சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா மோகன் பாபு அவர்கள் இது தொடர்பா எந்த ஒரு விளக்கத்தையும் யார்கிட்டயும் தரல, மீடியாலையும் பேசல. ஆனா சௌந்தர்யா அவர்களோட கணவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் முற்றிலுமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. நாங்க மோகன் பாபு அவர்களோட ரொம்ப நல்ல நட்புறவு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான சொத்து பரிமாற்றங்கள் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. முக்கியமா சௌந்தர்யா அவர்களோட சொத்தை எதையுமே இல்லீகலா மோகன் பாபு அவர்கள் வாங்கல. இது வெறும் வதந்தி தான், இதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்களோட கணவர் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ சிட்டிமல்லுங்கிற அந்த சமூக ஆர்வலர் 20 வருஷமா இல்லாம இப்போ என்ன திடீர்னு இந்த விஷயத்த பத்தி பேசுறாரு? சில பேர் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த மாதிரியான பிரபலங்கள் மேல ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு ஏதாவது வைப்பாங்க, அது மூலமா அவங்க பிரபலம் ஆவாங்க. ஒருவேளை சிட்டிமல்லு அவர்கள் இதுக்காக தான் இதை பண்றாரா அப்படின்னு ஒரு சாரார் பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது உண்மையே இல்லாம சும்மா ஒரு பொய்யா கூட இருக்கலாம். ஆனா ஒருவேளை 1% உண்மை இருந்துருச்சுன்னா நடிகை சௌந்தர்யா அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஆனா இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சிட்டிமல்லு அவர்கள் சொல்ற மாதிரியே சௌந்தர்யா அவர்களுக்கும் மோகன் பாபு அவர்களுக்கும் ஒரு போன் கான்வர்சேஷன் நடந்திருந்தா கூட அந்த போன் கான்வர்சேஷனை 20 வருஷத்துக்கு பிறகு போய் ரிகவர் பண்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா அவர்கள் ஏறி போன அந்த ஏர்கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா மற்ற அரசியல்வாதிகளும் இருந்திருக்காங்க. அப்படி முக்கிய பிரமுகர்கள் ஏறி போற ஒரு ஃப்ளைட்டை நல்லா செக் பண்ணி தானே அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. ஆனா மோகன் பாபுவோட ரியல் டைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், அதாவது கேமரா முன்னாடியே அவர் ஜேர்னலிஸ்ட் மேலெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிற மாதிரிலாம் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியல் பின்பலமும் பாத்தீங்கன்னா இவருக்கு ஜாஸ்தி தான். ஒருவேளை சிட்டிமல்லு சொல்றது எந்த வகையிலேயாவது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தான் சௌந்தர்யா அவர்களோட ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம சிட்டிமல்லு அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது என்னையும் இது தொடர்பா மிரட்டிட்டு வராங்க, அதனால எனக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னும் கேட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த விஷயம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. அது என்னமோ நடிகைகள்னு ஆயிட்டாலே அவங்க மறைவுக்கு பிறகும் அவங்களுக்கு நிம்மதி இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சர்ச்சையில இவங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு பிறகு இந்த விஷயம் திரும்பி பேசப்பட்டு வருது. இந்த கேஸ் ஏன் இப்ப லைம் லைட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்களோட பேர் மென்ஷன் ஆகுறதுனாலதான். இந்த கம்ப்ளைண்ட் பத்தின விசாரணை நடக்குமா, இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா, இல்ல இதை அப்படியே சும்மா ஒரு பிரபலத்துக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்றது நம்ம இனி வர நாட்கள்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டும் இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு அப்டேட்டோட உங்களை திரும்ப மீட் பண்ண வரேன். Until then, it's bye from Jemima. Take care.